ஒரு முந்திரி கூட்டத்தனமா இங்கேயும் பேட்டி கொடுக்குறாரு. நாங்க எம்ஜிஆரை பேசாத பேச்சா, ஜெயலலிதாவை பேசாத பேச்சா, இல்ல நான் எடப்பாடி அவர்கள பேசாத பேச்சா? அப்ப இவங்க ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி மட்டமா நாங்க பேசுவோம், இது எங்களோட பழக்கம், நாங்க மட்டமா பேசுற ஆளுக தானே, மட்டமானவர்கள் தானே அப்படிங்கிறத அவர் சொல்லாம அந்த பேட்டியில சொல்றாரு. நீ எம்எல்ஏவா வேணாலும் இருந்துட்டு போ, ஆனா தப்பு செஞ்சா கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு இடம் வந்து இந்த இடத்துல உருவாயிருக்கிற மாதிரி தான் பார்க்குறோம். இங்கிலீஷ் மீடியாஸ்ல என்ன சொல்றாங்க, ஷேம்டுன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு எதிர்க்கட்சி தலைவரா அப்படின்னு சொல்லிட்டு பழிச்சு சொல்ற அளவுக்கு தான் இன்னைக்கு வந்து எதிர்க்கட்சி தலைவர் இங்க வந்து நடந்துகிட்டு இருக்கிறாரு. அப்ப அந்த விசாரணை கைது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்த கூட பொறுமை இல்லாம எல்லா இடத்துலயும் ஆர்ப்பாட்டம் பண்ணி ஏதோ பெரிய காவிரி தண்ணி போராட்டத்துக்கு ஈடுபட்ட மாதிரி எல்லா இடத்துலயும் ஆர்ப்பாட்டம். இந்த சிடி நிர்மல்குமார் சொன்ன மாதிரி அவர் பேசின வசனத்தை அவங்க வீட்டில் இருக்கிற நபர்களுக்கு போட்டு கட்ட முடியுமா? அது ஒரு தொண்டன் பண்ணா யாரு தலைவர் தானே பொறுப்பேற்றுக்க முடியும். கடைசியில் என்ன சொல்றாங்க, யாரோ ஒருத்தர் அந்த இடத்துல அந்த நடிகையின் பேரை சொல்லி கத்திட்டாங்க, இவர் சொன்னது வந்து அது எப்படி இதாகும்? பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு அதிரடியான செய்தி அப்படின்னா, அதிரடியா அதுவும் காலையிலேயே காலை கடன் முடிக்க அந்த அவசரத்திலேயே கைது அப்படின்னு ஒரு சம்பவம் அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். வேற யாரும் இல்லை, நம்ம உதயநிதி அவர்கள் காலை கடன் போயிட்டு இருக்கும் போதே கைது பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்க முடியுது. ஏன்னா நேத்து நம்ம வீடியோலயே சொல்லியிருந்தோம், அவர் பேசினது அருவருக்கத்தக்க ஒரு செயலா இருந்தது. ஒரு ஒரு பெண் அப்படின்னு கூட பாராமல் ஒரு அருவருக்கத்தக்க செயல். அது பல கட்சி நபர்கள் கூட கண்டிச்சிருந்திருக்கிறாங்க. தமிழிசை சவுந்தரராஜனா இருக்கட்டும், இல்ல குஷ்பு போன்றவரா இருக்கட்டும், இல்ல மத்த எல்லா கட்சியினரும் சேர்ந்து வந்து இது கண்டிப்பா தப்பு, பாமக திலகபாமா அவர்கள் கூட கண்டிப்பா கைது செஞ்சு அவங்க ஜெயில போடணும் அப்படிங்கிற அளவுக்கு பேசியிருந்தாங்க. அப்ப பெண்கள் எல்லாரும் வந்து இது அருவருக்கத்தக்க ஒரு விஷயமா பார்க்கிற ஒரு வசனத்தை ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர், அதுலயும் மிக முக்கியமா ஒரு திமுகவோட அடுத்த இடத்துல, அதாவது ஸ்டாலினுக்கு அடுத்து உதயநிதின்னு பார்க்கக்கூடியவர், அப்புறம் இவர் இந்த மனநிலைமையில தான் இவர் இருக்கிறாரா? அப்ப இவரே இப்படி இருக்கிறாரு அப்படின்னா கட்சியில மீதி எல்லாரும் எப்படி இருப்பாங்க? இந்த கட்சியை நம்பி எப்படி ஆட்சிக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிறத எல்லாரும் ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. சரி, கைது தான் நடக்குது, அந்த கைதுக்கு ஒத்துழைப்பு நம்ம தரலாமா வேண்டாமா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி எல்லா இடத்துலையும் ஆர்ப்பாட்டம். சரி, ஆர்ப்பாட்டம் என்ன ஆர்ப்பாட்டம்? காவிரிக்கு ஏதாவது ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டாங்களா? இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் உட்காந்து திமுக காரவங்க பெரிய ஆர்ப்பாட்டம், மறியல் அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டாங்களா? இல்ல நீட்டுக்கு எதிர்த்தாப்புல இல்ல மறியல் ஆர்ப்பாட்டம் ஏதாவது பண்ணிட்டாங்களா? இல்லவே இல்லை. உதயநிதி அவர்கள் தப்பு தப்பா பேசுவாரு. பொது இடங்களுக்கு போனா யாரையாவது அவனே இவனேன்னு நம்ம கடந்த ஆண்டுகள் எல்லாம் பார்த்திருப்போம். நம்ம எடப்பாடி அவரை வந்து வாய் கூசாம இந்த இவரு வந்து இப்ப புறவழியில வந்தாரு, காலில் விழுந்து வந்தாரு, இது எல்லாமே சொல்லி பேசியிருப்பாரு. நீங்க வந்து நல்லா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எடப்பாடி அவர்கள்ல ஜெயிச்சு வந்தவர். இவரெல்லாம் இவங்க அப்பாவோட ஷேடோல நின்று வந்தவர். இவரெல்லாம் தனியா நின்னா அண்ணாமலை அவர்கள் சொன்னதுதான் இந்த இடத்துல பதிவு செய்யற மாதிரி இருக்கு. தனியார் கம்பெனியோட கூர்க்கா கூட இவர் குவாலிஃபை ஆக மாட்டார், அப்படி குவாலிஃபை ஆனா நான் அரசியலை விட்டே போயிடறேன்னு அண்ணாமலை சொல்லியிருந்தார். ஸோ அந்த மாதிரி ஒரு செயலில் இருந்துக்கிட்டு இன்னைக்கு அதுக்காக மக்களை தூண்டி விட்டு திமுக காரவங்கள பாவம் அவங்க எதுக்கு திமுகவை நம்பி இருக்கிறாங்கன்னே தெரியாம அவங்களும் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு ஒரு ஒரு கொத்தடிமை மாதிரி எந்த இடத்துல ஆர்ப்பாட்டம் பண்ண சொன்னாலும் அந்த இடத்துல ஆர்ப்பாட்டத்தை பண்ணிக்கிட்டு கடைசியில் அவங்க மேல எல்லாம் வழக்கு போட்டு திமுக காரவங்களாம் உள்ள போகிறது, இதெல்லாம் வந்து அவங்க குடும்பம் எல்லாம் என்ன ஆகுறது இதெல்லாம் தெரியாது. ஆனா அவர்கள் எல்லாம் வசதியா இருந்துக்குவாங்க. அவர் பையன் வெளிநாட்டுல பட்டம் வாங்கினாரு, இங்க ஆர்ப்பாட்டம் வாங்குறவங்க பசங்க இங்க உள்நாட்டுல பட்டம் வாங்குறக்கே தடுமாறுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. எதற்காக போராடுறோம்? ஏதாவது ஒரு மாநில உரிமைக்காக போராடிட்டுமா அப்படிங்கிறதெல்லாம் இல்லாம ஒரு பொண்ணை ஆபாசமா பேசுறாங்க அப்படிங்கிறதுக்காக அதுக்கும் வக்காலத்து வாங்கிட்டு இங்க ஒரு போராட்டத்தை பண்ணிட்டு கடைசியில எல்லாரும் அந்தந்த ஏரியால ஜெயிலுக்கு போறது, இந்த மாதிரி சம்பவங்கள் தான் இருக்குது. கண்டனம் மிகப்பெரிய அளவுல வலுத்துக்கிட்டே இருக்குது. அதுலயும் அரசு என்ன சொல்லுவோம், அரசு மூத்த வழக்கறிஞர் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, இல்ல நாங்க வந்து ரிமாண்ட் பண்ற ஐடியா இல்ல, ஜஸ்ட் விசாரணைக்கு தான் அப்படின்னு. அப்ப அந்த விசாரணை கைது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்த கூட பொறுமை இல்லாம எல்லா இடத்துலயும் ஆர்ப்பாட்டம் பண்ணி ஏதோ பெரிய காவிரி தண்ணி போராட்டத்துக்கு ஈடுபட்ட மாதிரி எல்லா இடத்துலயும் ஆர்ப்பாட்டம், வீதிக்கு வீதி நியூஸை தூக்கிட்டு போயிட்டு உட்காந்து இதை பின்னாடி உட்காந்து அவரை ஃபாலோ பண்ணி அவர் என்ன சொல்றாரு, இதை நான் ஒரு காமெடியா பாக்குறேன் அப்படின்றாரு. அவருக்கு இருக்கிற சொத்துக்கு அவர் காமெடியா பார்ப்பாரு. இதை நம்பி பின்னாடி போறவங்கெல்லாம் வாழ்க்கையை வேஸ்டா தான் போக வேண்டியது இருக்குது. அவர் சிடி நிர்மல்குமார் சொன்ன மாதிரி அவர் பேசின வசனத்தை
அவங்க வீட்டில் இருக்கிற நபர்களுக்கு போட்டு கட்ட முடியுமா? அது ஒரு தொண்டன் பண்ணா யாரு தலைவர் தானே பொறுப்பேற்றுக்க முடியும். கடைசியில் என்ன சொல்றாங்க, யாரோ ஒருத்தர் அந்த இடத்துல அந்த நடிகையின் பேரை சொல்லி கத்திட்டாங்க, இவர் சொன்னது அது எப்படி இதாகும். அதுலேயும் இன்னொரு மிகப்பெரிய காமெடி சொல்லி ஆகணும். இந்த RS பாரதி அவர்கள் ஆனாவுன்னா ஆளா வந்துடுறாரு. நம்ம இந்த இடத்துல கூட பார்த்தோம், எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ அணிவிக்கிற இடத்துல கூட பழைய முதலமைச்சரை கேள்வி கேட்கும்போது இவர் முன்னாடி ஓடியாந்துக்கிட்டு இருந்தார். அந்த மாதிரி ஒரு முந்திரி கொட்டத்தனமா இங்கேயும் பேட்டி கொடுக்குறாரு. நாங்கள் எம்ஜிஆரை பேசாத பேச்சா, ஜெயலலிதாவை பேசாத பேச்சா, இல்லை நான் எடப்பாடி அவர்களை பேசாத பேச்சா? அப்போ இவங்க ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி மட்டமாக நாங்கள் பேசுவோம், இது எங்களோட பழக்கம், நாங்கள் மட்டமாக பேசுகிற ஆளுக தானே, மட்டமானவர்கள் தானே அப்படிங்கிறத அவர் சொல்லாமல் அந்த பேட்டியில் சொல்கிறார். நான் சொல்லல, அவரே தான் சொல்கிறாரு. அந்த பேட்டி பார்த்தீங்கன்னா தெரியும். ஜெயலலிதா காலத்தில் நாங்கள்லாம் பேசியிருக்கிறோம், எடப்பாடி காலத்தில் பேசியிருக்கோம், எம்ஜிஆர் காலத்திலே பேசியிருக்கிறோம். ஆனால் ஒரு வழக்கிலே கூட என் மீதே 16 கேஸ் ஜெயலலிதா கேஸ்ல போட்டாங்க. ஜெயலலிதா அவதூறு வழக்கு. ஆனால் ஒரு வழக்கிலே கூட நான் கைது செய்யப்படவில்லை. தளபதி மேல 40 வழக்கு இந்த கேஸ் முடியும் போது ஒரு வழக்கிலே கூட கைது செய்யப்படவில்லை. ஆக இது போல அவதூறு வழக்கு பேச்சில வழக்கு போட்டு கைது செய்யறதே கிடையாது. அப்போ ஒரு மட்டமான கீழ்த்தரமான ஒரு பேச்சை எப்படி வரவேற்கிறாரு அப்படிங்கிறது தெரியல. பல இடங்கள்ல அவர் என்ன பேசிட்டாரு, அப்படி இந்த பேச்சுக்கெல்லாம் கைது பண்றதா அப்படின்னா வேற எந்த பேச்சு கைது பண்றது? ஒழுக்கம் அந்த அறநெறி அதுல இருக்காம கண்டதை வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி மற்றவங்களை புண்படுத்துற மாதிரியும் இல்ல கட்சி சார்ந்த ஏதாவது பேசினாலோ ஒரு கருத்து விமர்சனம் வச்சாலோ பரவாயில்ல, பெண்கள் சார்ந்த விஷயத்துல போய் பேசுறது இதெல்லாம் எந்த அளவுக்கு நியாயப்படுத்த முடியும்? இதனால இந்த கைது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இது விசாரணை. இந்த விசாரணைக்கு அவர் ஒத்துழைப்பு தரணும். அது இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஸ்டேஷன் ரிமாண்ட் கொடுத்துருக்குறாங்க. அதை கரெக்டாக பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ மக்கள் அப்படிங்கிற பார்வையில் அது எதிர்கட்சி தலைவராக இருந்தால் இருந்துட்டு போ, நீ இல்லை நீ துணை முதலமைச்சராக வேணாலும் இருந்துட்டு போ, முன்னாடி இல்லை நீ எம்எல்ஏவாக வேணாலும் இருந்துட்டு போ, ஆனால் தப்பு செஞ்சால் கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு இடம் இந்த இடத்துல உருவாயிருக்கிற மாதிரி தான் பார்க்குறோம். பல இடங்கள்ல பல கட்சி நபர்கள், முன்னாள் எதிர்கட்சி தலைவராக இருந்த எடப்பாடி அவர்கள் கூட என்ன சொல்றாரு, அதாவது உதயநிதிக்கு கொஞ்சம் வாய் ஜாஸ்தி, நான் பல இடங்கள்ல பதிவு செஞ்சிருக்கிறேன், அவர் வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிறவர் தான், ஆனா உனா வாயை இப்படி பேசி தான் கெட்டு போறாப்புல அப்படின்னு. இவர் பேசாதது என்னென்ன பேசியிருக்காரு, நாட்டுக்காக ஏதாவது இவர் பேசியிருக்காரா? செங்கலை தூக்கிட்டே தெரிஞ்சார் கொஞ்ச நாள். அதுக்கு அடுத்தது எடப்பாடி அவரோட போட்டோவை தூக்கிட்டே கொஞ்ச நாள் தெரிஞ்சார். அப்புறம் டிவி சென்சேஷன் ஆகணும்னு சொல்லிட்டு சனாதனத்தை நான் விட மாட்டேன், நான் எங்க போனாலும் பேசுவேன் அப்படின்லாம் பேசினார். இப்போ அவர் ஏதாவது ஒரு வார்த்தை பேசுறாரா? உதாரணத்துக்கு சனாதனம் எங்கேயாவது ஒரு இடத்துல கடந்த எலெக்ஷன்ல அவர் பேசியிருப்பாரா? இப்போ 2026 எலெக்ஷன் நடந்தப்ப ஒரு இடத்துல அவரோட இதை நான் சனாதனத்தை பத்தி பேசணும்னு பேசியிருந்தாரா? பேசல. ஏன்னா அவருக்கு அந்த டைம்ல அது ஒரு ட்ரெண்டு. அந்த ட்ரெண்டை கையப்படுத்தி எப்படி கட்சியில தன்னை வளர்த்திக்கலாம், அதை வச்சு என்னென்ன பண்ணலாம். ஏன்னா அதனாலதான் அவரோட பையன் வெளிநாட்டில் படிக்கிறான். அவரைவே நம்பி கொடி பிடிச்சிக்கிட்டு இருக்கிற தொண்டனோட பசங்கள்லாம் இங்க லோக்கல் காலேஜில் படிக்கிறதுக்கே கஷ்டப்படுறான். இதுதான் அவங்களோட வளர்ச்சி. எப்பவுமே அவங்க தன்னை வளர்த்திக்கிற குடும்பம் தான் திமுக. நீங்க ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கணும், மக்களுக்காக நிக்கிறதுனா ஏதாவது ஒரு பிரச்சனையில மக்களுக்காக நிக்கணும். இப்ப நீட்டு போன்ற பிரச்சனைக்கு மக்களோட நின்றுக்கிறாங்களா? இல்ல. குடிச்சு எத்தனை பேர் செத்து போறாங்க, மக்களோட நின்றுக்கிறாங்களா? இல்ல. ஏன்னா வியாபாரம் பண்றதே அவங்க கட்சிக்காரவங்க தானே. பெரும்பாலான வியாபாரத்தை பண்றது அவங்க. மக்கள் இறந்து போறாங்க அப்படின்னா ஒண்ணு காது கொடுத்து கூட கேட்கறது இல்லை. இதுல கள்ளச்சாராயத்துல இறந்து போனவங்கள என்னைக்காவது போய் பார்த்தாங்களா? இங்கிலீஷ் மீடியாஸ்ல என்ன சொல்றாங்க, ஷேம்டுன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு எதிர்கட்சி தலைவரா அப்படின்னு சொல்லிட்டு பழிச்சு சொல்ற அளவுக்கு தான் இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் இங்க நடந்துகிட்டு இருக்கிறாரு. இவர் ஒருவேளை விளையாட்டுத்துறை அமைச்சர்னு சொல்லி விளையாடலான்னு நினைச்சாரா என்னவோ தெரியல. ஸோ அவரோட விளையாட்டு அவரோட வாழ்க்கைக்கே ஒரு விளையாட்டாகவும் அவர் கட்சிக்கு அடுத்தது ஒரு விளையாட்டாகவும் அமைஞ்சிருச்சு, ஒரு விதிவிலக்காக அமைஞ்சிருச்சு. இனி கட்சி அவர் அடுத்த இடத்துக்கு எடுத்துட்டு போறது அப்படிங்கிறது மக்கள் மனசுல இருந்து புறந்தள்ளிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ இன்னும் இப்படி போறது அவங்களுக்கு அடுத்த இடத்துக்கு நல்லதில்லை. அது இல்லாமல் ஒரு லோக்கல் எலெக்ஷன் வந்தாலோ இல்லை பாராளுமன்ற எலெக்ஷன் வந்தாலோ திரும்ப ஒருத்தருமே ஜெயிக்க மாட்டாங்க. ஏன்னா அப்படி ஒரு எதிர்கட்சி தலைவர் தான் இன்னைக்கு இருக்கிறாரு. அப்படிங்கிறதான் ஒரு வெறுப்பு அரசியலை உருவாக்கணும். தமிழ்நாட்டில் ஒரு தமிழக மக்கள் எப்படி போனால் என்ன, நம்ம கட்சி நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இன்னைக்கு இந்த போராட்டமாக இருக்கட்டும் இல்லை அவரோட ஸ்டேட்மெண்ட்டுகளாக இருக்கட்டும் இப்படி தான் இருக்குது. இதில் நாளைக்கு வேற
பட்ஜெட் தாக்கல் பண்ணுற இடம். ஸோ அங்கே வந்து ஆல்ரெடி நம்ம நிறைய பார்த்த மார்க்கண்டேயன் நாங்கள் எலும்பை உடச்சிருவேன், சட்டமன்றத்துக்குள்ளே வந்து அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன்னு இன்றைக்கி ரிமாண்டில் இருக்கிறாரு. ராஜா அவர்கள் கசாமுசான்னு பேசி அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் பார்த்தோம். இதே இன்னைக்கு இந்த உதயநிதி அவர்கள் பேசி இன்னைக்கு அவரும் போலீஸ் ஸ்டேஷன் காவல் பிணையத்தில் வந்து வெளியில் வர்றாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதே மாதிரி இவங்க கட்சிக்காரவங்களுக்கே அதாவது அசிங்கமாக பேசணும், அதாவது தீய வார்த்தைகள் பேசணும், இதுவே ஒரு கட்சியோட ஸ்டண்ட்டாக வந்து வச்சிருக்கிறாங்க. இது மக்களை போய் கவராது. ஒரு தலைமுறை கடந்த இன்னொரு தலைமுறை உருவாயிருச்சு அப்படிங்கிறத திமுக இன்னைக்கும் ஏற்றுக்க மறுக்குது, ஏற்றுக்க தெரியல அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு கருத்தாகவும் நான் பதிவு செய்கிறேன். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த விவகாரத்தில். ஸோ திமுக சரியான முடிவுகள் எடுத்திருக்குதா, இல்லை மக்களோட நின்றுக்குதா, இல்லை மக்களோட போராடி இருக்குதா அப்படிங்கிற விவரத்தை நீங்களும் என்னோட கமெண்ட்டில் தெரிஞ்சுக்கோங்க. இல்லை அவர் தவறு தான் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னாலும் அதையும் நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிக்கலாம். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நாளைக்கு பட்ஜெட் சார்ந்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.